Hi friends, this is Siron. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கற்றாழை முட்டை பொடிமாஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்பப்ப நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை முட்டை பொடிமாஸ். ஸோ இதை எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். ஸோ கடாய் ஹீட் ஆகட்டும். ஸோ ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயிற வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ எண்ணெய் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு பொரியட்டும். ஸோ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற டைம்லேயே கொஞ்சம் பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ அடுப்பை சிம்லே வச்சு வதக்குங்க. ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் ஒரு கத்தாழையை வந்து சைடில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி அதை நல்லா ஒரு 3 to 4 டைம் நல்லா தண்ணியில் க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது க்யூப் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க. க்யூபாக பாருங்கள், நான் எடுத்து கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டோம் இல்லையா. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கத்தாழையும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. ஸோ இப்போ நல்லா முட்டை நல்லா இதாகி வருது பாருங்கள். நல்லா அந்த மாதிரி வரணும். ஸோ பொடி மாஸ் இது லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது பெப்பர் பவுடர். ஸோ ஒரு 1 ஃபுல் டீஸ்பூன் நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடரோட காரம் இதில் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது கொஞ்சோண்டு சால்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சோண்டு சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கற்றாழை முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் சர்வ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறேன். கற்றாழை முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.